கள்ளக்குறிச்சி உழவர் சந்தையில் தொடர்ந்து காய்கறிகள் விலையேற்றத்தால் இல்லத்தரசிகள் வேதனை அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி நகர்ப்புற பகுதியில் அமைந்துள்ள உழவர் சந்தையில் மாவட்டத்தில் சுற்றியுள்ள வட்டார பகுதிகளான கல்வராயன்மலை, வெள்ளிமலை, சங்கராபுரம், சின்னசேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தாங்கள் பயிரிடும் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகளை உழவர் சந்தையில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து காய்கறிகளின் விலை உயர்ந்து வருகிறது. அதிகபட்சமாக இஞ்சி 200 ரூபாய்க்கும், பீன்ஸ் 150க்கும், தக்காளி 70க்கும், வெங்காயம் 80 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 100க்கும் விற்பனையாகிறது. தொடர்ந்து 4 நாட்களாக காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் உள்ளிட்டவை தொடர்ந்து விலையேற்றத்தால் இல்லத்தரசிகள் வேதனை அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிடும் சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் திருநங்கைகளுக்கான நலவாரி அடையாள அட்டைகள், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி, இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் 40 வயதிற்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கான சிறப்பு ஓய்வூதியமாக மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் திட்டம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு விண்ணப்பித்த 10 திருநங்கைகளுக்கு உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்கினார். பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்தில் சோலார் பவர் பிளான்ட் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நெப்பத்தூர் கிராமத்தில் மெகா கிரேட் வாட்டர்ஸ் பாரத் என்ற தனியார் நிறுவனம் சோலார் பிளான்ட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பவர் பிளான்ட் நிர்வாகிகள் இத்திட்டத்தால் விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தன்னிலை விளக்கம் அளித்தனர். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத கிராம மக்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண்மை அல்லாத எந்த திட்டத்தையும் அமல்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். இரு தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சோலார் பிளான்ட் நிர்வாகிகள் தங்கள் திட்டம் குறித்து கிராம மக்களிடம் நேரடி கள ஆய்வு மூலம் விளக்கமளித்து அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் கிராம மக்கள் எதிர்ப்பை மீறி அங்கு சோலார் திட்டத்தை தொடரக்கூடாது என அறிவுறுத்தி கூட்டத்தை முடித்து வைத்தார். மெகா கிரேட் வோல்டஸ் பாரத் பிரைவேட் லிமிடெட் என்ற சோலார் பவர் பிளான்ட் ஆரம்பிப்பதற்கான அடித்தள வேலையை செய்கின்ற சூழலில் அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கின்ற வகையிலே, விவசாய கூலி தொழிலாளர்களை பாதிக்கின்ற வகையிலே 110 ஏக்கர் விளைநிலங்களை மெகா கிரேட் வோல்டஸ் பாரத் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் கையகப்படுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மண்டலங்களிலே விவசாயத்திற்கு எதிரான தொழிலான சோலார் பவர் பிளான்ட் அமைப்பதற்கு திட்டமிட்டனர். இதை எதிர்த்து நெப்பத்தூர் ஊராட்சியில் உள்ள உழைக்கிற பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று விளைநிலங்களை பாதுகாத்துகின்ற சோலார் மின் இணைப்பதற்கு அங்கு அனுமதி வழங்குவது தடை செய்யப்படுவது எனவும், பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த நிறுவனம் இயங்காது எனவும் மக்களுடைய கோரிக்கை ஏற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்தார். சிதம்பரம் அருகே கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது கல்லில் மோதி படகுகள் சேதமடைவதாக வேதனை தெரிவிக்கும் மீனவர்கள் படகு செல்லும் வழியை சீரமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ளது எம்ஜிஆர் திட்டு மற்றும் முழுக்குத்துறை மீனவ கிராமங்கள். இந்த கிராமத்திலிருந்து படகுகள் கடலுக்கு செல்வதற்காக சிறிய வழி அமைக்கப்பட்டுள்ளது. வெள்ளாற்றின் முகத்துவாரத்தில் கரையை பலப்படுத்துவதற்காக பெரிய கருங்கற்களை எடுத்து செல்வதற்காக தற்காலிக சாலை ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த தற்காலிக சாலைக்கு அடியில்தான் படகு செல்வதற்கு வசதியாக வழி ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நாளடைவில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பதால் இந்த வழியாக படகுகளை செலுத்த முடியவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். அதனால் படகுகள் செல்லும் வழித்தடத்தை மேம்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் முழுக்குத்துறை மற்றும் எம்ஜிஆர் திட்டு கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் படகுகள் அடிக்கடி சேதமடையும் இடத்தில் ஒன்று திரண்டனர். அப்போது படகுகள் செல்லும் வழியை
சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதுபற்றி தகவல் அறிந்து அங்கு வந்த கிள்ளை போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளை வரவழைத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். முழுக்குத்துறை எம்ஜிஆர் திட்டம் நாங்கள் 1-2 ஊரும் இங்கே கூடியிருக்கோம். என்ன காரணம்னா, நாங்கள் தொழிலுக்கு போகிற வழி இந்த வழி தான். எல்லாரும் முகத்துவாரத்தை பலப்படுத்துறதுக்காக இந்த வழியாக கல்லுக்குளம் கொண்டு போகிறதுக்கு 6 அடைக்க முற்பட்டாங்க. நாங்கள் போகிறதுக்கு வழி கேட்டோம். அந்த வழி ரெடி பண்ணி கொடுக்கும்போது எங்களுக்கு அது ஏதுவாக இல்லை. அந்த வழியில் போயிட்டு நேற்று போது 4 போட்டு சேதமாச்சு. இன்றைக்கி ஒரு 2 போட்டு உடஞ்சிச்சு. அந்த தண்ணியினுடைய வேகத்தை குறைக்கணும். அவங்க எங்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தது இந்த வழிக்கு பக்கத்தில் தண்ணியினுடைய வேகத்தை குறைக்க குழாய் நிறையா போட்டு தரேன்னு சொன்னாங்க. எந்த குழாயும் போடலை. அந்த குழாய் போடாட்டி போனாலும் இது மாதிரி இன்னும் ஒரு வழி எங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியினுடைய வேகத்தை ஓரளவு குறையும். நாங்கள் அந்த 2 வழியாகவும் கடலுக்கு போய் தொழில் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த 60 நாள் தடைக்காலம் முடிஞ்சு நாங்கள் இப்போ தான் தொழிலுக்கு போகிறது ஆரம்பித்தோம். இப்போ எங்களுக்கு ஆரம்பத்தில் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் தொழிலுக்கு போனால் தான் சாப்பாடு. நாங்கள் எல்லாருமே கடல் நம்பி இருக்கிற ஆள் தான். தொழிலுக்கு போனால் தான் சாப்பாடு. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக இந்த போக்குவரத்து வழியை நல்லா எங்களுக்கு சீர் செஞ்சு வேணும். தண்ணியினுடைய வேகத்தை குறைக்கணும். அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ அதை செஞ்சு வேணும். இது மாதிரி இன்னொரு வழி செஞ்சு கொடுக்க எங்களோட வேண்டுதல். இப்போ 8 போட்டு டேமேஜ் ஆயிருக்கு சார். இது மாதிரி 8 போட்டு உடஞ்சி இருக்கு. போட்டு 8 போட்டு உடஞ்சிருக்கு. நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம். இன்னைக்கு 90 போட்டு போகல சார். இன்னைக்கு 90 போட்டு போகல தொழிலுக்கு. எம்ஜிஆர் திட்டத்தில் 60 போட்டு, முழுக்குத்துறையில் 30 போட்டு. இன்னைக்கு மட்டும் 90 போட்டு போகல. ஏன்னா 2 ஊரில் நிறைய போட்டு இருக்கு. இதில் வழிக்கு இந்த வழியில் போகணுன்னா ரொம்ப திறமையாக இன்ஜின் பிடிக்கிறவங்க 4 பேர் இருக்கணும் அந்த போட்டில். அதை மாதிரியாக இருக்கும்போது தனியாள் போக முடியல, 2 பேராக உள்ளவங்க போக முடியல. 4 பேர் சேர்ந்து தான் ஒரு போட்டில் போகிற மாதிரி இருக்குது. அதனால் 90 போட்டு வந்தால் 90 போட்டும் இன்றைக்கி தொழிலுக்கு போக முடியாமல் இருக்கும். அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே வேலாயுதபுரம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிகள் அரைக்குறையாக நடைபெற்று கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மதுரை செல்லும் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே வேலாயுதபுரம் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்காக ஏற்கனவே இருந்த கழிவுநீர் கால்வாய் பாலங்கள் உடைக்கப்பட்டு பழைய கழிவுநீர் கால்வாய் அனைத்தும் தோண்டப்பட்டது. ஆனால் கழிவுநீர் கால்வாய் தோண்டப்பட்ட நாளிலிருந்து பணிகள் நடைபெறவில்லை. பெயரளவில் கம்பி கட்டும் பணி மட்டும் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. 2 மாதங்களாக பணிகள் நடைபெறவில்லை என்பதால் அப்பகுதியில் 2 வீதிகள் பாதையில்லாமல் துண்டிக்கப்பட்டது. அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பஜார், மருத்துவமனை, கடை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதற்காக நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வேலாயுதபுரம் பகுதியில் மதுரை பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை செல்லும் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மறியல் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த நகர் காவல் நிலைய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளுடன் பேசி பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாக சமாதானத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் சமாதானத்தை ஏற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.